அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நெல்லிக்காய் தீநீர் இறக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நாட்டு நெல்லிக்காய் தான் அதிகமாக நம்ம பயன்படுத்தி வரோம். இப்போயும் பார்த்துக்குங்க, இப்போ ஒரு மூடை சுத்தம் நாட்டு நெல்லிக்காய் வந்துருக்கு. இந்த நெல்லிக்காயோட திராட்சை பழம் சேர்க்க போகிறோம். அதாவது 20 கிலோ நெல்லிக்காய்னா 10 கிலோ திராட்சை பழம் சேர்த்து நம்ம அடித்து சாறு எடுத்து எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. சாறு எடுத்து நம்ம தீநீரை இறக்கணும். அந்த இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். நம்ம நாட்டு நெல்லிக்காய் திராட்சை பழம் தீநீர் இறங்கிக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா சுத்த ஒயிட் கலரில் வராது, கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும். திராட்சை பழமும் அதுவும் சேர்ந்தது இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். மற்ற தீநீர் என்ன பார்த்திங்கன்னா இந்த சாதிக்காய் தீநீரும் இந்த திராட்சை பழம் சேர்ந்த தீநீர் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும். மற்றெல்லாம் சுத்த ஒயிட்டில் வரும். இந்த தீநீர் இப்போ இறங்கிட்டு இருக்கு. இந்த தீநீர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரத்த விருத்தியை உண்டாக்கக்கூடியது. சிறு குழந்தைகள் முதல் பெரிய ஆள் வரைக்கும் நம்ம குடிக்கக்கூடியது, கொடுக்கலாம். சும்மா ஒரு 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 6 மாத பிள்ளைய கூட ஒரு 5 சொட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 சொட்டு தேன் கலந்து அப்படியே நாக்கில் வச்சா கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த தீநீர் முறை. ஏன்னா அந்த அந்த நெல்லிக்காயோட இந்த நாட்டு நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் சத்து அதிகம், நல்லாயிருக்கும். நம்ம இருநெல்லி கற்பம்னு சொல்லி இந்த நாட்டு நெல்லிக்காயில் நம்ம கெட்டின கந்தத்தை வச்சு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அந்த இருநெல்லி கற்பத்தோட இந்த இந்த தீநீரும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடம்பு பார்த்திங்கன்னா அந்த அளவில் இறுகிக்கிட்டு உடம்பு கலர் மாறிக்கிட்டு ரொம்ப நல்ல இளமை தன்மைக்கு உண்டாக்கும். நெல்லிக்காயே தனியாக சாப்பிட்டாலே அந்த முதுமையிலேருந்து இளமை தன்மைக்கு வரும். அதுலேயும் கொஞ்சம் திராட்சை பழம் சேர்க்கும்போது உடம்பு ரத்த விருத்தியும் கூட்டி உடம்பு நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கெட்டின கந்தத்துலேருந்து கூட இருநெல்லி கற்பமும் இந்த தீநீரும் சேர்ந்து சாப்பிடும்போது மிக மிக நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த கற்பம் சாப்பிட முடிய வசதி இல்லாதவங்க அயசுந்தரமும் இந்த தீநீரும் சேர்ந்து நம்ம சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அயசுந்தரம் வேண்டாம், மற்ற மருந்து வேண்டாம். இந்த தீநீர் மட்டுமே போதுமானது. கொஞ்சம் இளமை இப்பயே குடிச்சிருந்தோம்னா நோய் எதிர்ப்பு அதிகமாக கிடச்சி எதிர்காலத்தில் எந்த நோயும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம நிறையா சாதிக்காய் தீநீர், ஒருப்பொடி தீநீர், முல்லைக்கு தீநீர், நிறையா தீநீர் இறக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தீநீர் இறக்கும்போது அவருடைய நம்ம பலன்களை விரிவாக நம்ம பார்ப்போம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.